ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு ஒரு வணக்கி விட்டுக்கலாங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு வணக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணங்கி வந்தவுடனே 2 ஸ்பூன் தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வணங்கி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கை கொத்தமல்லி தழை, ஒரு கை புதினா தழை ஆட் பண்ணி ஒரு கலக்கி விட்டுட்டு, ஒரு பிஞ்ச் புளி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் தாளிப்புக்காக ஒரு தாளிப்பு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை சட்னி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக போகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.